இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. விவசாயிகள் ஏழை விவசாயிகள் மேல பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுத்தாங்கன்னு இடி கேஸ் போடுறாங்க. அதே அரசாங்கம் தான் எதிர்கட்சிகள் மேல இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இடி. ஆனா அதே அரசியல்வாதி தான் இருக்கிற கட்சியை விட்டு பிஜேபி இருந்தாங்கன்னா பெரிய வாஷிங் மெஷின் வச்சிருக்காங்கல்ல, அந்த வாஷிங் மெஷின்ல போட்டு துவைச்சு எடுத்து சுத்தமா தொங்க விட்டுப்பாங்க. விளைவிலேன்னு இருக்காங்க பாருங்கன்னு, அவ்வளவு சுத்தமா இருக்காங்க பாருங்கன்னு. 7 வருஷம் நடக்கும் கேஸ், 8 வருஷம் நடக்கிற கேஸ் எல்லாம் பிஜேபியில போய் சேர்ந்தா மாயமாக மறைந்து விடும். இவங்களுடைய ஊழல்ங்கிறது சட்டப்பூர்வமான ஊழல். தேர்தல் பத்திரம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு அதை சட்டப்பூர்வமாக்கி இந்தியாவில் இருக்க எல்லா கட்சியும் சேர்த்து ஒரு பக்கம் வச்சீங்கன்னா, பிஜேபி ஒரு பக்கம் வச்சீங்கன்னா, முக்கால்வாசி தேர்தல் பத்திரம் பிஜேபிக்கு தான் வந்திருக்கு. அதுவும் எப்படி வாங்கியிருக்காங்க? ஒருத்தர் மேல விசாரணை, இடி ரெய்டு விட்டுருவாங்க. ரெய்டு விட்டு கொஞ்ச நாள்ல அவங்க தேர்தல் பத்திரம் வாங்கிடுவார் அந்த கம்பெனியோட முதலாளி. வாங்கின அப்புறம் ரெய்டு மூடிடுவாங்க, கேஸ மூடிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னொருத்தர் கோடெக் மஹேந்திரான்ற ஒரு பேங்க், அவங்களுக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு தகராறு. அந்த தகராறு கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்ல விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலேயே திடீர்னு கோடெக் மஹேந்திரா 10 கோடிக்கு தேர்தல் பத்திரம் பிஜேபிக்காக வாங்குறாங்க. வாங்கி கொஞ்ச நாள்லயே இந்திய சரித்திரத்திலேயே இல்லாத அளவுக்கு ரிசர்வ் பேங்க் இவங்க கேட்டதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட அப்புறம் மறுபடியும் 50 கோடி ரூபாய் பிஜேபிக்கு வழங்கப்படுகிறது. இதுதான் தேர்தல் பத்திரம் சட்டப்பூர்வமான ஊழல். இவங்க மற்றவர்களுடைய ஊழலை பத்தி, குறைகளை பற்றி சொல்கிறார்கள். டெல்லியோட முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், அவரை சிறையில வச்சிருக்காங்க, துணை முதலமைச்சரையும் சிறையில வச்சிருக்காங்க. ஆனா அந்த குற்றத்தில் பங்கிருக்க கூடியதாக சொல்லப்படுகிற ரெட்டி என்பவர் யாருக்கு அதிகமா தேர்தல் பத்திரம் கொடுத்திருக்காரு? பிஜேபிக்கு. அப்ப யார் ஜெயில இருக்கணும், யார் வெளியில இருக்கணும்? காசு வாங்கணுங்க உள்ள இருக்கணும், வாங்காதவங்க வெளியில இருக்கணும். ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்களை எதிர்த்து பேசுறார், சிசோடியா இவங்களை எதிர்த்து பேசுறார். அதனால உள்ள வச்சுட்டு இவங்க வெளியில இருக்காங்க. ஒன்றை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த தேர்தல்ல நிச்சயமா பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, முடிஞ்சது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்தா இதுதான் இந்தியாவுடைய கடைசி தேர்தல் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் யாரும் நம்ம கிட்ட ஓட்டு கேட்க வேண்டாம், நம்மகிட்ட தேர்தலே நடக்காது, நாங்க தான். ஏன்னா என்ன சட்டம் வேணாலும் கொண்டு வராங்க. இவங்க கொண்டு வந்த அத்தனை சட்டம், விவசாயிகளுக்கு எதிரான சட்டம், தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டம், சிறுபான்மையினருக்கு எதிரான சிஏஏ சட்டம், இதெல்லாம் கொண்டு வந்த போது அவங்களோட நின்னு கை தட்டி, ஆஹா நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றோம், உங்க கூட நிக்கிறோம் அப்படின்னு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது யாரு? அதிமுக எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு சொல்றாரு அவங்க வேற நாங்க வேற, எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நம்பாதீங்க. மக்களுக்கு நடந்த கொடுமை அத்தனைக்கும் இவங்களும் பங்கு. இன்னைக்கு பிரிஞ்சிருப்பாங்க, நாளைக்கு மறுபடியும் 2 ஸ்டிக்கரும் சேர்ந்து ஒட்டிக்கும். அப்பா அப்பா, ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற, நிஜமாவா? அப்பா டேய் இந்தடா, நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லணும்னா, தூத்துக்குடியில காயல்பட்டினத்துல 19 தான் தேர்தல் வருது. அதுக்கு முன்னாடியே நிதி ஒதுக்கி கொடுத்திருந்தேன் ஒரு மருத்துவமனை கட்டுவதற்கு. நிதி ஒதுக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த கட்டடமும் கட்டி முடிச்சு மக்களுடைய பயன்பாட்டிற்கு தரப்பட்டு விட்டது. ஆனா அடிக்கல் நாட்டணும்ல, அந்த போட்டோவை எடுத்து போட்டு இவங்க எய்ம்ஸ் கட்டி முடிக்கலன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்லையே 19 அடிக்கல் நாட்டதை கட்டி முடிக்கலன்னு.
எனக்கு ஒரே சந்தேகம், நம்ம தானே போய் திறந்து வச்சு டாக்டர் இருந்தாங்க, அதுக்கப்புறமும் ஒரு தடவை போய் பார்த்துருக்கோமே அப்படின்னு போட்டோஸ் எல்லாம் திருப்பி எடுத்து அப்புறம் போட சொன்னா, இவங்க கட்டி முடித்து மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் என்னோட தொகுதியிலேயே அடிக்கல் நாட்டப்பட்ட போட்டோவை எடுத்து பண்ணவே இல்லைன்றாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு இடத்திலும் பொய்யான செய்திகளை பரப்பி மக்களுக்கு இடையே, கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே என்று பிரச்சனைகளை தொடர்ந்து உருவாக்கி இந்த நாட்டில் யாருமே நிம்மதியா அமைதியா வாழ முடியாது, வாழக்கூடாது என்ற அந்த நிலையை இவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க பிஜேபி. நான் ஒண்ணு தமிழ்நாட்டில் இப்ப நிம்மதியா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆசை கனவு என்ன? உங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், வசதியாக மரியாதையாக வாழ வேண்டும், அடிப்படை வசதிகள் நமக்கு வேணும், நல்ல ஹாஸ்பிட்டல் வேணும். அப்படிங்கறதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கனவும். ஆனால் மணிப்பூரிலே இருக்கக்கூடிய மக்களுடைய கனவு என்ன? என்னுடைய பிள்ளைகளை நான் உயிரோடு பாதுகாக்க வேண்டும். என் பிள்ளை காணும், உயிரோட திரும்பி வருமா வராதா? வந்தா போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம் என் வாழ்க்கையில. என் வீடு நான் திரும்பி என்னைக்காவது ஒரு நாள் என் வீட்டுக்கு இந்த முகாம்ல இருந்து திரும்பி போக முடியுமா? முடியாதா? என் அம்மா அப்பா என்னோட இருக்காங்க, இந்த முகாம்ல மருந்து மாத்திரை வாங்க முடியல. இதுதான் பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை. என் பிள்ளைகளை பாதுகாப்பா வச்சுக்கிட்டா போதும், அடுத்த தலைமுறைக்கான எந்த கனவுகளும் இல்லாமல், அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து இந்த நாட்டை நாம் மீட்டெடுக்க வேண்டும். நம்முடைய அண்ணன் தளபதி சொல்லுவது போல இது மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இங்க இத்தனை சகோதரிகள் இருக்கீங்க. இந்த ஆட்சியில தான் நாரி சக்தின்றாரு பிரதமர், பெண்களுடைய சக்திங்கிறாங்க. பாரத் மாதாக்கு ஜெய் என்று எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. ஆனா இந்த ஆட்சியிலே பெண்களுடைய நிலை என்ன? மணிப்பூர்ல 2 பெண்கள் 1000 பேரால் துன்பப்படுத்தப்பட்டார்கள், பாலியல் ரீதியாக கொடூரமாக நடத்தப்பட்டார்கள். ஒரு நாள் போய் பிரதமர் அவங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருக்காரா? இல்லை. இந்த பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல 44 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. எம்பிக்களாக இருக்கக்கூடியவர்கள் மேல 44 பேர் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு, பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாட்டில் பெண்கள் மீதான பாலியல் கொடுமைகள், பெண்கள் மீதான கொடூரங்கள் 2 மடங்காயிருக்கு. குழந்தைகள் மீதான வன்முறைகள் 2 மடங்காயிருக்கு. ஏன்னா மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லியில போராடினாங்க இல்லையா, தனக்கு நடந்த குற்றத்தை, தவறை தட்டி கேட்கணும் அரசாங்கம்னு. ஆனா அந்த எம்பி பிரிஜ்பூஷன் சிங் மேல ஏதாவது வழக்கா விசாரணையா நடத்திருக்காங்களா? கிடையாது. இப்படி தன்னோட இருக்கக்கூடிய எல்லாரையும் பாதுகாத்து என்ன தவறு செஞ்சாலும் பாதுகாப்பாங்க. ஆனா எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா, சேலத்துல 2 விவசாயிகள், ஒரு பிஜேபி ஆசாமி அவங்களோட இடத்தை பிடுங்க பார்த்தார், திருட பார்த்தார். அதுக்கு எதிராக குரல் கொடுத்து 2 விவசாயிகள், முதியோர் பென்ஷன் வாங்குற விவசாயிங்க, அவங்க மேல இடி கேஸ். விவசாயிகள், ஏழை விவசாயிகள் மேல பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுத்தாங்கன்னு இடி கேஸ் போடுறாங்க.
அதே அரசாங்கம் தான் எதிர்க்கட்சிகள் மேல இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இடி. ஆனா அதே அரசியல்வாதி தான் இருக்கிற கட்சியை விட்டு பிஜேபி இருந்தாங்கன்னா பெரிய வாஷிங் மெஷின் வச்சிருக்காங்கல்ல, அந்த வாஷிங் மெஷின்ல போட்டு துவைச்சு எடுத்து சுத்தமா தொங்க விட்டுப்பாங்க. விளவிலேர்னு இருக்காங்க பாருங்கன்னு வாங்க, அவ்வளவு சுத்தமா இருக்காங்க பாருங்கன்னு வாங்க. 7 வருஷம் நடக்கும் கேஸ், 8 வருஷம் நடக்கிற கேஸ் எல்லாம் பிஜேபியில போய் சேர்ந்தா மாயமாக மறைந்து விடும். இவங்களுடைய ஊழல்ங்கிறது சட்டப்பூர்வமான ஊழல். தேர்தல் பத்திரம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு அதை சட்டப்பூர்வமாக்கி இந்தியாவில் இருக்க எல்லா கட்சியும் சேர்த்து ஒரு பக்கம் வச்சீங்கன்னா, பிஜேபி ஒரு பக்கம் வச்சீங்கன்னா, முக்கால்வாசி தேர்தல் பத்திரம் பிஜேபிக்கு தான் வந்திருக்கு. அதுவும் எப்படி வாங்கியிருக்காங்க? ஒருத்தர் மேல விசாரணை, இடி ரெய்டு விட்டுருவாங்க. ரெய்டு விட்டு கொஞ்ச நாள்ல அவங்க வந்து தேர்தல் பத்திரம் வாங்கிடுவார் அந்த கம்பெனியோட முதலாளி. வாங்கின அப்புறம் ரெய்டு மூடிடுவாங்க, கேஸ மூடிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னொருத்தர் கோடெக் மஹேந்திரான்ற ஒரு பேங்க், அவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு தகராறு. அந்த தகராறு கோர்ட்டுக்கு போகுது, கோர்ட்ல விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலேயே திடீர்னு கோடக் மஹேந்திரா 10 கோடிக்கு தேர்தல் பத்திரம் பிஜேபிக்காக வாங்குறாங்க. வாங்கி கொஞ்ச நாள்லயே இந்திய சரித்திரத்திலேயே இல்லாத அளவுக்கு ரிசர்வ் பேங்க் வந்து இவங்க கேட்டதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட அப்புறம் மறுபடியும் 50 கோடி ரூபாய் பிஜேபிக்கு வழங்கப்படுகிறது. இதுதான் தேர்தல் பத்திரம் சட்டப்பூர்வமான ஊழல். இவங்க வந்து மற்றவர்களுடைய ஊழலை பத்தி, குறைகளை பற்றி சொல்கிறார்கள். நம்ம ஒரு முதலமைச்சர், டெல்லியோட முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், அவரை சிறையில வச்சிருக்காங்க, துணை முதலமைச்சரையும் சிறையில வச்சிருக்காங்க. ஆனா அந்த குற்றத்தில் பங்கிருக்கக்கூடியதாக சொல்லப்படுகிற ரெட்டி என்பவர் யாருக்கு அதிகமா தேர்தல் பத்திரம் கொடுத்திருக்காரு? பிஜேபிக்கு. அப்ப யார் ஜெயில இருக்கணும், யார் வெளியில இருக்கணும்? காசு வாங்கணுங்க உள்ள இருக்கணும், வாங்காதவங்க வெளியில இருக்கணும். ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்களை எதிர்த்து பேசுறார், சிசோடியா இவங்களை எதிர்த்து பேசுறார். அதனால உள்ள வச்சுட்டு இவங்க வெளியில இருக்காங்க. ஒன்றை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த தேர்தல்ல நிச்சயமா பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, முடிஞ்சது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்தா இதுதான் இந்தியாவுடைய கடைசி தேர்தல் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் யாரும் நம்ம கிட்ட வந்து ஓட்டு கேட்க வேண்டாம், நம்மகிட்ட தேர்தலே நடக்காது, நாங்க தான். ஏன்னா என்ன சட்டம் வேணாலும் கொண்டு வராங்க. இவங்க கொண்டு வந்த அத்தனை சட்டம், விவசாயிகளுக்கு எதிரான சட்டம், தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டம், சிறுபான்மையினருக்கு எதிரான சிஏஏ சட்டம், இதெல்லாம் கொண்டு வந்த போது அவங்களோட நின்று கை தட்டி, ஆஹா நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றோம், உங்க கூட நிக்கிறோம் அப்படின்னு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது யாரு? அதிமுக எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு சொல்றாரு அவங்க வேற நாங்க வேற, எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நம்பாதீங்க. மக்களுக்கு நடந்த கொடுமை அத்தனைக்கும் இவங்களும் பங்கு. இன்னைக்கு பிரிஞ்சிருப்பாங்க, நாளைக்கு மறுபடியும் 2 ஸ்டிக்கரும் சேர்ந்து ஒட்டிக்கும். அதனால இதுவரை ஒரு வார்த்தை முதலமைச்சர், திமுக, நம்ம இந்தியா கூட்டணியில் இருக்க அத்தனை பேரும்
பாஜகவை மோடிய விமர்சனம் செய்கிறார்கள், கேள்வி கேட்கிறாங்க. ஒத்துக்கிறேன், போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். பிஜேபி பாவம், நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா இதுவரைக்கும் ஒரு வார்த்தை பிரதமரையோ பிஜேபியையோ விமர்சனம் செஞ்சு பேசி இருக்காரா எடப்பாடி? இல்ல. அவருக்கு என்னமோ இது அசெம்பிளி தேர்தல் 26 வந்துருச்சுன்ட்டு முதலமைச்சரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரே தவிர, திமுக ஆட்சியை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காரே தவிர, மோடியை பத்தி ஒரு வார்த்தை பேசல. ஏன்னா திருப்பி போய் கை கட்டிக்கிட்டு நிக்கணும்ல அவர் முன்னாடி. அதனால இப்படி ஏமாற்றி கொண்டு இங்கே வந்து 2 பேரும் ஓட்டு கேட்க வருவாங்க. அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டிய நேரம் இது, கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா இந்த பகுதியில சிறு குறு தொழில்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி. இந்த பகுதி ஜிஎஸ்டி வந்த பிறகு கிட்டத்தட்ட 50,000 தொழிற்சாலைகளை மூடி இருக்கக்கூடிய பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கும் மோடிக்கும் இருக்கு. இந்தியா முழுவதும் கணக்கெடுத்துக்கிட்டீங்கன்னா 25% சிறு குறு தொழிற்சாலைகள் ஜிஎஸ்டியால மூடப்பட்டிருக்கிறது. வேலை வாய்ப்பு கொடுக்கிற 2 கோடி வேலை வாய்ப்பு ஒரு வருஷத்துக்குன்னாரு மோடி. ஒரு வேலை வாங்கி தரல. போய் கேட்டா பக்கோடா போட அதுவும் வேலைதாங்கிறாங்க. ஆனா இருந்த தொழிற்சாலைகளை, இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள் இருக்கு, அவங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டு ஜிஎஸ்டி ஃபார்ம் சரியா ஃபில் அப் பண்ணலன்னா அதுக்கு தவறு என்று சொல்லி அதுக்கு அபராதம் போட்டு அவங்கள சித்திரவதை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் பிஜேபி ஆட்சி. போன வருஷம் கூட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழிற்சாலைகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு பெரிய மாநாடு நடத்தினாங்க. மாநாடு நடத்தி ஜிஎஸ்டியை சரி பண்ணி கொடுங்கன்னாங்க. காதலியே வாங்கல. நம்முடைய ஆட்சி ஒன்றியத்திலே இந்தியா கூட்டணி ஆட்சி வரும் பொழுது இந்த ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் சரி செய்யப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அது நிச்சயமாக சரி செய்யப்படும். அதே போல விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. எதுக்காக? அடிப்படை ஆதார விலை வேண்டும் என்பதற்காக. அந்த அடிப்படை ஆதார விலையை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, விவசாயிகளோட கடனை ரத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி தான் பிஜேபி ஆட்சி. ஆனா கடனை ரத்து செஞ்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள், பேங்க் எல்லாம் மோசடி பண்றாங்களே, அவங்களுக்கு கடனை ரத்து செஞ்சிருக்காங்க. எவ்வளவு? 68,700 கோடிக்கு மேல அவர்களுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம கேட்டுட்டு இருக்கோம், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை விரிவுபடுத்தி பல நாட்டு விமானங்கள் வந்து இறங்கக்கூடிய விமான நிலையமாக அதை மேம்படுத்தி தர வேண்டும் என்று பண்ண மாட்டேங்கிறாங்க பாவம். ஆனா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு 10 நாள்ல நம்முடைய பாதுகாப்பு படையின் கையிலே இருந்த ஒரு ஏர்போர்ட்டை பன்னாட்டு விமான நிலையமாக மாத்தி அவங்களுக்கு கல்யாணத்துக்கு கிஃப்டா கொடுத்தவர் தான், அந்த பெருமையோடு இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய பிரதமர். அதனால இந்த ஆட்சி அதானிகளுக்கும் அம்பானிகளுக்குமான ஆட்சி, சாதாரண சாமானிய மக்களுக்கான ஆட்சி கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கேஸ் சிலிண்டர் விலை மோடி ஆட்சிக்கு வந்த பொழுது 410 ரூபாய் மானியம் கொடுக்கிறேன்னாரு. யாருக்கு மானியம் வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப விலை என்ன? 1180.
1000 ரூபாய்க்கு மேல 1100 1200 வித்துட்டு இருக்காங்க. நம்முடைய ஒன்றிய கூட்டணி ஆட்சி அங்கே வரும்பொழுது, இந்திய கூட்டணி ஆட்சி டெல்லியிலே வரும். வந்தவுடன் கேஸ் சிலிண்டர் விலை என்ன? 500 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று கூட்டணியின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு தரப்படும். அதே போல டீசல் 65 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். டோல்கேட் எங்க போனாலும் 10 அடிக்கு ஒரு தடவை, இன்னும் 20 டோல்கேட் வேற கொண்டு வராங்களாம் தமிழ்நாட்டில். 52 டோல்கேட்டுக்கு மேல இருக்கு. அதனால நம்ம ஆட்சி வந்தவுடன் இந்த டோல்கேட் எல்லாம் முதல்ல இழுத்து மூடி அதுக்கு ஒரு மூடு விழா நடத்துவோம் என்று நாம் அறிவித்திருக்கிறோம். நிச்சயமாக அதை செய்து காட்டுவோம். இன்னும் ஒண்ணே ஒண்ணு, இவங்க தொடர்ந்து இந்த பிஜேபி ஏதோ திமுக கோயிலுக்கெல்லாம் எதிரானவங்க, கோயில் பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானவங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு அறிவிச்சு இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் 1,15,00,000 பெண்கள் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா? இதுல பெரும்பான்மையான பெண்கள் யாரு? இந்து பெண்கள் தான் இல்லையா? ஏன்னா பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். அதே போல நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக வேலை வாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய அந்த திட்டத்துல படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பயன்பெறக்கூடியவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து பிள்ளைகள் தான். அதே போல நம்ம வீட்டு பெண்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் என்ற திட்டம் மாதம் 1000 ரூபாய் கல்லூரியில போய் காலேஜில் போய் படிக்கிற பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. அதே போல தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தின் வழியாக கல்லூரியில போய் படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு. இதெல்லாம் யாருக்காக? இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைங்க, எந்த பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையோ அவங்க படிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்படுகிறது. ஆனால் பிஜேபி என்ன செய்து, நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு சொல்லி இப்ப நீட் தேர்வை கொண்டு வந்தாங்கல்ல, அதே மாதிரி புதுசா கல்வி கொள்கையை கொண்டு வந்து எல்லா கல்லூரியிலும் நுழைவு தேர்வு. ஏன்னா நம்ம படிச்சிடக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் வச்சிருந்தாங்களா அடிமைய மாதிரி, அதே நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பான்மை மக்களுக்கு பெரும்பாலும் எதிராக இருக்கக்கூடியவர்கள் தான் பிஜேபி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்காக தான் இடஒதுக்கீட்டிற்காக நம்முடைய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்று அண்ணன் தளபதி வரை போராடி கொண்டிருப்பது பெரும்பான்மை மக்களுடைய பிள்ளைகள் படித்து தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக. கோயில் எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்க பாத்துக்கிறோங்கிறீங்களே, எத்தனை கோயில்களுக்கு நம்முடைய ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட 1339 கோயிலுக்கு குடமுழக்கு செய்திருக்கக்கூடிய ஆட்சி அண்ணன் தளபதியோடைய திராவிட மாடல் ஆட்சி. காசே இல்லாத எல்லா கோயிலும் பெரிய பணக்கார கோயில், கோயில்ல பூஜையே நடத்த முடியாத எத்தனையோ கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்த நிதியை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்த்தி தந்தது அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. அதே போல ஒரு பூஜை கூட செய்ய முடியாம இருந்த கிட்டத்தட்ட 13,000 கோயிலுக்கு நிதியை உயர்த்தி வழங்கி 130 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செஞ்சு அத்தனை கோயிலையும் பூஜை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. யாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிறது முக்கியம் இல்ல, நம்பக்கூடியவர்களை யார் பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம்.
காலை உணவு திட்டம், நம்ம வீட்டு பிள்ளைங்க பசியோட மதியானம் வரைக்கும் காத்திருக்க கூடாது என்று அங்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது, நம்முடைய நிதியெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுறாங்க, நம்முடைய வருமானத்தை எல்லாம் பிடுங்கிட்டு போயிடுறாங்க வரின்னு. 1 ரூபாய் கொடுத்தா 25 காசு கொடுக்கறாங்க திருப்பி. உத்தரப்பிரதேசத்துக்கு 1 ரூபாய் கொடுத்தா 2 ரூபாய் திருப்பி கொடுக்கறாங்க. ஆனா இத்தனை நெருக்கடியிலும் உங்களுக்கு பஸ்ல கட்டணம் இல்லாத விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மகளிருக்காக தரப்படக்கூடிய அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்று எதையும் நிறுத்தாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. உறுதியாக நான் கூறுகிறேன், இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய தண்ணீர் தட்டுப்பாட்டை சரி செய்வதற்காக 778 கோடி ஒதுக்கீடு செய்து அந்த பில்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் திட்டத்தை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மிகப்பெரிய ஒரு நூலகத்தை கோவையிலே அமைத்து தருகிறேன் என்று இந்த பட்ஜெட்ல அறிவித்து அதற்கான பணிகளை துவங்கி இருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. இந்த கோயம்புத்தூர்ல எல்லா வசதிகளும் உருவாக்கப்பட வேண்டும், கல்லூரிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையிலே வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. அதனால இந்த பகுதி முன்னேற வேண்டும் என்றால், இப்ப கூட அண்ணாமலை சொல்லியிருக்காரு, ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்றதுக்கு நம்ம அக்கறை காட்டலன்னு. நான் ஒண்ணு கேட்கிறேன், ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்ணணும், நாங்க இடத்தை வாங்கி கொடுத்துறோம் கவர்மெண்ட்டுக்கு. ஏர்போர்ட் விரிவானா மக்களுக்கு பயன்பட்டா மகிழ்ச்சி, இடத்தை வாங்கி கொடுத்துடுறோம். நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்குறீங்களே, யார் வீட்டு காசு? தமிழ் மக்களுடைய காசு. உங்க வரி பணத்துல வாங்கக்கூடிய இடத்தை நீங்க ஒரு அரசாங்கம் அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு நாங்க இலவசமா கொடுக்கிறோம். இலவசமா வாங்குற தமிழ்நாட்டு நிலத்தை நீங்க கொண்டு போய் கார்ப்பரேட் கம்பெனியில கொடுக்கறதுக்கு நாங்க எதுக்கு உங்களுக்கு இடத்தை தமிழ்நாடு மக்களுடைய காசை செலவழித்து வாங்க வேண்டும்? இதை கேட்டால் பதில் இல்லை. நீ தனியாருக்கு விற்க போறப்ப எங்களுக்கு என்ன செய்ய போறேன்னு கேட்டா, தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போறேன்னா பதில் இல்லை. என்ன செய்யறது? நாங்க அதானி அம்பானிக்காக ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சி இல்லை, மக்களுக்கான ஆட்சி. சாதாரண சாமானிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சி. விரைவிலே இந்த திராவிட மாடல் ஆட்சியின் நீட்சி ஒன்றியத்திலும் உருவாகும். இந்த நாடு மறுபடியும் மீட்கப்படும். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான நல்ல திட்டங்கள் கொடுக்கப்படும். இதுக்கு மேல பிஜேபி இந்தியாவிலே மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்ற அந்த நிலையை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும். நாடும் நமதே, 40ம் நமதே என்ற அந்த நிலையை உருவாக்க இங்கே இந்த தொகுதியிலே கோவையிலே நம்முடைய வேட்பாளர், உங்களுக்காக பணியாற்றக்கூடிய வேட்பாளர், நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய வேட்பாளர், உண்மையை பேசக்கூடிய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டேன். மறவாதீர்கள், உங்கள் சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம், அண்ணன் தளபதியின் சின்னம். நன்றி, வணக்கம்.